வீடியோ பார்த்தா ரீச்சாவில் குழந்தை பிள்ளைக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கலன்னு சொன்னேன். ரீச்சா அந்த பிரச்சனை கொண்டு போய் கொண்டு வந்து கனவேறாத கிடக்கிற வன்மங்களை கக்குறது. நான் அரவாசி ஒரு விஷயம் ஒன்று மெயினாக சொல்றேன்னுடா. இதே விஷயம்தான் கால தமிழாக்கடை தியேட்டரும் இருக்கு, சிங்களாக்கடையும் இருக்கு, எல்லா இடமும் தியேட்டர் இருக்கு. நீங்க எங்கேயாவது தியேட்டருக்குள்ளே ஏதாவது ஒன்று கொண்டு போகலாமா? குழந்தை பிள்ளையோ இல்லையோ யாரோ கொண்டு போகலாமா? கவர்மெண்டா தியேட்டர் இல்லையே, தனியார் தானே. யாராவது நீங்கள் காட்சி வீடியோ போடுறீங்களா? ஒரு தரம் போட மாட்டீங்க. ரெண்டாவது ரூல்ஸ் உங்களுக்கு பழகி போச்சு. ஸோ இது உங்களுக்கு புதுசாக வேற இது பழகாத விஷயம். அங்கே அது ஆல்ரெடியே இருக்கிற ரூல்ஸ் முதலாவது. ரெண்டாவது விஷயம், கனவேருக்கு ஒரு விஷயம் யோசிக்கணும். நீங்கள் வடக்கில் இப்போ அதிகமாக ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தளம்ன்ற ரீச்சா, சரியா? இதே மாதிரி வடக்கில் அதாவது தமிழாக்கள் நல்லா வரணும், மேலு வரணும், கொஞ்சம் டொப்புக்கு போகணுமெண்டா பொருளாதார ரீதியாக தமிழாக்கள் தங்களோட தேவைகளை சரி பண்ணி கொள்ளணும். அதாவது வேலை இல்லை, காசு இல்லை, சம்பளம் இல்லைன்னு சொல்லி நாங்கள் இன்னொரு இடத்த போக நாங்கள் அப்படி அடிமைப்பட்டு கொண்டே கிடப்போம். ஸோ எங்களுக்கு சொந்த உழைப்பு, எங்களோட இடங்களில் வேலை வாய்ப்பு, சம்பளம், வீட்டோட அப்படி இருக்க பிரச்சனைகளும் குறையும். அடுத்து தமிழாக்களும் வளர்ந்ததாகுது, அந்த இடத்த தொழில்துறை கொண்டு வர அந்த இடமும் வளர்ந்ததாகுது. ஸோ யாழ்ப்பாணத்தில் வடக்கு நீங்கள் பார்த்தளவில் இப்படியான விஷயங்கள் வந்தால் மட்டும்தான் எங்களுடைய அதாவது ஒரு நாட்டுக்குள்ள காசு இல்லாத பிரச்சனை ஒன்று வெறுமையா இருந்தா ஒவ்வொருத்தர்லையும் பர்சனல் அது வெறுமையா இருந்தா அங்க இலீகலான பிரச்சனை நிறைய உருவாகும். அதே மாதிரி இப்ப ட்ரக்ஸ் விஷயங்கள், அது இதுகள் அப்படியான பிரச்சனை கணக்க வரும். அந்த காசு இல்லாத பிரச்சனை ஏன் பெருமண்டா வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறதால வரும். ஸோ வேலை வாய்ப்பு யார் கொடுக்கணும்டா, யாராவது பெரிய முதலாளி மேல கொடுக்கணும், பெரிய காசு வச்சிருக்காங்க கொடுக்கணும், அதை கொண்டு நடத்தக்கூடிய அந்த திறமை இருக்கிறாங்கல்ல அந்த வேலை வாய்ப்பை கொடுக்கணும். ஸோ அப்படி இப்ப ரீச் ஆகிருக்கிற மாதிரி அப்படி ஒரு அமைப்புகள் ஒரு அமைப்பு மீனிங்ஸ் ஒவ்வொருத்தர் அதை திறந்து ஒரு திட்டங்களை கொண்டு வந்து வேலை வாய்ப்புகளை கொடுத்து எங்களுடைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டு சம்பளங்கள் கிடைச்சி சொந்த காசுல தாங்கள் நிக்க வழிகிட்டா தான் எங்களோட சமுதாயம் மேலே வரும். இன்னொரு ஆளுடைய காசியை ஏந்தி கொண்டு எங்களோட சமுதாயம் கடைசி வரைக்கும் இருக்குமா இருந்தா நாங்கள் இன்னொரு ஆளுக்கு அடிமைப்பட்டு கொண்டு தான் இருக்கணும், சரியா? ஸோ அப்போ ரீச்சாண்ட ரூல்ஸ் ஒரு பெரிய பிரச்சனையான ரூல்ஸ் இல்லை. நமக்கு முதத்தரம் போய் என்னடா அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அது சில இடங்கள்ல நாங்கள் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். இப்போ ஒரு இடத்தின் தன்மை அதே மாதிரி கனகாலத்துக்கு நீடிச்சிருக்குன்னா அந்த இடத்துக்கு இருக்கிற ரூல்ஸ், அது அந்த இடத்துக்கு இருக்கிற கட்டுப்பாடுகள்லாம் மெயினாக இருக்கும். அதை நல்லூரை நீங்கள் எடுத்து பார்த்தா சரி, அப்படி நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். இதே நீங்கள் ஸ்ரீலங்காவில் பல இடங்களுக்கு போவீர்கள், பல இடங்கள்லையும் பல விதமான ரூல்ஸ் இருக்குது. நமக்கு ஏன்டா அப்படி ஒரு ரூல்ஸ் வைக்கணும்னு தோணும். அதை விட நீங்கள் இன்னொரு பெரிய நாடுகளுக்கு போனீங்க, இல்லை வெளிநாட்டுக்கு போகிறோம், வெளிநாட்டுக்கு வந்தால் உங்களுக்கு இதை விட பல விஷயங்கள் ஸ்ரீலங்கா அவ்வளோ நல்லதுன்னு தோணும். ஸோ யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ரீச்சாக்கு வன்மங்கிறத விட்டுட்டு ப்ரோ நீங்கள் நான் வீடியோ போட்ட ப்ரோ பார்த்தா பாருங்க, இது பேசிக்கான விஷயம். அந்த இடத்த உங்களுக்கு வர கோவம் நியாயமான கோவம், ஒரு மிக்சர் பையை கொண்டு போயிடலாம்ன்றது சாதாரணமாக யோசிச்சா நீங்கள் போட்ட வீடியோ உங்களோட உள்ளுக்கு இருந்த ஃபீலிங்ஸுக்கு ஒரு வீடியோ போட்டீங்க. பட் பன்மங்க அக்கௌண்ட் பல வாட்டி கக்கி கொண்டு தெரியுது, ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ அதாவது உங்களால் முடிஞ்சா அதே மாதிரி வேறு திட்டங்களை கொண்டு வந்து வேலை வாய்ப்புகளை கொடுங்க. வேலை வாய்ப்புகளை கொடுக்குறதையும் தாண்டி அங்கே இருக்கிற சிஸ்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மாதிரியாவது நீங்கள் அவன் வீடியோக்களை பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே வேலையாளர்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது, என்ன பெனிஃபிட், அதில் இதெல்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ ரீச்சாக்கு வன்மங்கிறத விட்டுட்டு யாராவது முடிஞ்சா வடக்குக்கு தொழில்துறையை மேம்படுத்தி ஒரு இப்போ அதாவது ஆம்பளைக்கோ பொம்பளைக்கோ கையில் காசு இல்லைன்ற ஒரு பிரச்சனை வரைக்க நிறைய பிரச்சனை தோணும். அதுக்கு பிறகுதான் எங்களோட இனம் அடிமைப்பட்டு போகிறதுக்கும் சீரழிஞ்சு போகிறதுக்கும் பெரிய பேசிக். ஸோ கையில் காசு வேணும்னா வேலை வேணும். வேலையை யாரை கொடுக்குறது? உங்களை கூப்பிட்டு வேலையை கொடுக்குறதுக்கு நிறைய கம்பெனிகள் இருந்தாலும் வெளியில் ஒருத்தவங்க கூப்பிட்டு வேலை கொடுப்பானுன்னா அந்த இடத்த இல்லாமல் வேறு ஒருத்தன் ஆக்கள் எடுத்தானுன்னா உங்களோட சேலரிகள் எல்லாம் வித்தியாசப்படும், உங்களுக்கு செலவு கூடும். நீங்கள் அங்கே வேணும் ரூம் காசு, சாப்பாடு காசு, இதெல்லாம் கொடுத்து போட்டு கடைசியாக பார்த்தா கொஞ்சத்தோட வருவீர்கள். இதே வடக்கில் வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா உங்களுக்கு பெனிஃபிட் உங்களுக்கு தான் கூட, உங்களோட வீடு, உங்களோட சொந்த சாப்பாடு, தோட்டம், துறவு, வயல், அது இதுண்டு. ஸோ பேசிக்காக விளங்கிக் கொள்ளுங்க, வன்மங்கிறத விட. ஓகே.